Yeah. வெல்கம் டு ரேபிட் மைன்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கூடிய பிஎட் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் மார்ச் மாதம் இந்த மாதம் நடக்க இருக்கிறது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பிஎட் மாணவர்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த வீடியோவில் டீச்சிங் அண்ட் லேர்னிங் இந்த சப்ஜெக்ட்லேருந்து ஃபஸ்ட் யூனிட்லேருந்து கேட்கக்கூடிய கேள்விகள், ஸோ அதற்கான ஆன்சர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் கைடன்ஸ் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போ ஒரு பெஸ்ட்டு பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம என்ன எழுதியிருக்கிறோன்றது நமக்கு ஃப்ரண்ட்லேயே பேப்பர் வேல்யூவேட் பண்ணுறவங்களுக்கு நம்ம புரிய வைக்கிறது தான் இந்த பொருளடக்கம் ஸ்னாப்சிஸ்ன்றதை நம்ம எழுதுவாங்க. ஸோ அப்போ என்னென்ன எழுதியிருக்கோம் அந்த கொஷின் ரிலேட்டடாக, ஸோ இது ஒரு சிலர் இன்ட்ரொடக்ஷன்னு கொடுத்து எழுதுவாங்க, இன்ட்ரொடக்ஷன் கொடுப்பாங்க, கன்க்ளூஷன் கொடுப்பாங்க. ஸோ ஒரு சிலர் ஸ்னாப்சிஸ்ன்னு போட்டு எழுதுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் இது மாதிரி போட்டு எழுதும்போது என்னெல்லாம் நம்ம அந்த டாபிக் ரிலேட்டடாக எழுதியிருக்கோன்றது ஸோ பேப்பர் வேல்யூவேட் பண்ணுறவங்களுக்கு முதல்லையே நமக்கு சொல்லிவிடுவோம். ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட்டில் மார்க்ஸை அதிகப்படியாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது கட்டாயம் கிடையாது. பட் எழுதுனீங்கன்னா பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வேல்யூவேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ என்னெல்லாம் நம்ம டாப்பிக்லாம் கவர் பண்ணியிருக்கோன்றது பேப்பர் வேல்யூவேட் பண்ணுறவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதில் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடியது ஃபுல் மார்க் கிடைக்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம மீனிங்கை எழுதணும், அதன் பிறகு டெஃபினிஷன்ஸ் எழுதணும், அதுக்கப்புறம் அந்த இம்பார்ட்டன்ஸ் முக்கிய கருத்துக்களை நம்ம எழுதணும், அதன் பிறகு டைப்ஸு இல்லை அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும். ஸோ அப்போ இது மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக ஃபுல் மார்க்குன்றதை நம்ம கொடுப்பாங்க. ஸோ அதில் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ட்ரொடக்ஷனோ கன்க்ளூஷனோ மஸ்டானா கிடையாது. நமக்கு டைம் இருக்குது, நம்மளால் மேனேஜ் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி எழுதி ப்ராக்டிஸ் இருக்குதுன்னா நீங்கள் இது மாதிரி மெத்தட்லாம் எழுதுங்க. இல்லைனா ஆஸ் யூஷுவலாக நீங்கள் எப்படி எழுதுவீங்களோ அதே மெத்தடில் நீங்கள் எழுதுறது நல்லது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய டீச்சிங் அண்ட் லேர்னிங்கில் செல்ஃப் லேர்னிங், ஸோ அதை பற்றி அந்த கொஷனுக்கு எப்படிலாம் ஆன்சர் எழுதியிருக்காங்கன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முக்கியமாக கற்பித்தல் மற்றும் கற்றல் அவற்றின் தன்மை, ஸோ இப்போ அந்த டீச்சிங் லேர்னிங்குடைய நேச்சர், ஸோ இப்போ நேச்சர் ஆஃப் டீச்சிங் லேர்னிங்கை தான் கொடுத்துருப்பாங்க. இதில் மெயினாக பார்த்திங்கன்னா சுழக்கற்றல்ன்றது செல்ஃப் லேர்னிங்கு. ஸோ அதே போல் இந்த ஃபஸ்ட் யூனிட்டை பார்த்திங்கன்னா எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, ஸோ அந்த லேர்னிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ அதனுடைய பேசிக் பிரின்சிபல்ஸு, நேச்சர்ஸு, ஸோ இதை தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நமக்கு சம்டைம்ஸ் நமக்கு டிஃப்ரென்ஷியேஷனும் கேட்பாங்க. ஸோ இப்போ ரூட் லேர்னிங்க்கும் செல்ஃப் லேர்னிங்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதே போல் ஆக்டிவ் லேர்னிங், ஸோ அப்போ இது மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸோ ஏதாவது ரெண்டு டிஃப்ரென்ஸை கேட்கலாம். ஸோ அப்போது ரூட் லேர்னிங், செல்ஃப் லேர்னிங், ஆக்டிவ் லேர்னிங், ஸோ இப்போ இது மூணுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கட்டாயமாக உங்களுக்கு கொஷின்ஸ்ன்றது இதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ லேர்னிங் கற்றல்ன்றதே பார்த்திங்கன்னா நடத்தையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்ன்றதை நம்ம சொல்லலாம். சுய கற்றல்ன்றது மாணவர்கள் தாங்களாகவே, ஸோ ஆசிரியருடைய உதவியின்றி தாங்களாகவே கற்கிறது தான் பார்த்திங்கன்னா நம்ம சுய கற்றல்ன்றதை நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ கொஷின் கேட்குறாங்கன்னா, ஸோ இது போல் கொஷின்ஸுக்கான ஆன்சர்ஸ் எழுதும்போது நம்ம அதற்கான மீனிங், சுய கற்றல்னால் என்ன, அதனுடைய பொருள், ஸோ அதே போல் அதனுடைய டெஃபினேஷன்ஸ் எதுனா டெஃபினேஷன்ஸ் எழுதலாம். அப்போ சுய கற்றல்ன்றது ஆசிரியருடைய துணையின்றி நம்ம வீட்டில் இருந்து தனித்தபடி
கற்பதுன்றதை நம்ம வந்து எழுதலாம். அதே போல் டெஃபினிஷன்ஸ் இருந்ததுன்னா டெஃபினிஷன்ஸ் எழுதுங்க. அதன் பிறகு வந்து டைப்ஸ்ன்னு வந்ததுன்னா டைப்ஸை நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ அப்போ சுய கற்றல் எதற்காக நமக்கு வந்து பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்நாள் முழுவதுமே கற்பதற்கு. ஸோ அப்போ ஆசிரியர் பார்த்திங்கன்னா நமக்கு பள்ளி, கல்லூரிகளில் இருப்பாங்க. ஸோ அதையும் தாண்டி நம்ம வாழ்நாள் முழுவதும் கற்பதற்கு இந்த சுய கற்றல்ன்றது முக்கியமாக இருக்குது. ஸோ இது போல் நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து சுய கற்றல்ன்றது நமக்கான செல்ஃபு கான்ஃபிடென்ஸு, அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை நம்ம உயர்த்திக்கிறதுக்கு பயன்படுறது தான் இந்த சுய கற்றல்ன்றது நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அப்போ அது போல் நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் இருந்ததுன்னா டிஃப்ரென்ஷியேஷன் எழுதுங்க, டைப்ஸ் இருந்ததுன்னா டைப்ஸ் எழுதுங்க. அதே போல் ரூட் லேர்னிங்ன்றது குருட்டு மனப்பாடம். ஸோ அப்போ நம்ம மனப்பாடம் பண்ணி எழுதுறது தான் அதை எழுதுவோம். அப்போது ஆக்டிவ் லேர்னிங்ன்றது லேர்னிங் பை டூயிங். ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு பார்த்து நம்ம அது மூலயமா தெரிஞ்சுக்கிறது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஆக்டிவ் லேர்னிங்ன்றதை நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அப்போ ஆக்டிவ் லேர்னிங்கை பொறுத்தவரை சுய அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸு, அதே போல் விளையாட்டு மூலியமாக பண்ணுறது. ஸோ அப்போ ஆக்டிவாக இருக்குது. குழந்தைகள் வந்து ஆக்டிவாக முழு மனதோடு ஈடுபட்டு கற்றுக்கிறது தான் லேர்னிங் பை டூயிங்ன்றதை நம்ம வந்து சொல்லுவோம். ரூட் லேர்னிங்ன்றது பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாமல் மனப்பாடம் பண்ணுறது. ஸோ அப்போ இது போல் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் கேட்டாங்கன்னா கட்டாயமாக நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் வந்ததுன்னா நீங்கள் 2 சைடு பாக்ஸை போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் அதிகமாக கிடைக்கும். பேராகிராஃபாக எழுதாதீங்க. எப்பயுமே பார்த்திங்கன்னா நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன்னா 2 சைடு பாக்ஸை போட்டு நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இது ஜஸ்ட்டு வந்து இது நம்மளுக்கு இந்த கொஷினில் பார்த்திங்கன்னா சுய கற்றல் கொள்கை மற்றும் நுட்பங்கள்ன்றது கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் இப்போது இது மாதிரி தியரியாக எழுதலாம். பட் டிஃப்ரென்ஷியேஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷனாக தான் எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போது பொருள், வரையறைகள், அதனுடைய முக்கியத்துவம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு சுய கற்றலின் நன்மைகள்ன்றது எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸே கட்டாயமாக கிடைக்கும். ஸோ அப்போது இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் ரூட் லேர்னிங், செல்ஃப் லேர்னிங், ஆக்டிவ் லேர்னிங், பொருளுருந்து கற்றல், மீனிங்ஃபுல் லேர்னிங். ஸோ இது எல்லாமே லேர்னிங்குடைய டிஃப்ரென்ஷியேஷனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. துடிப்புடன் கற்றல், சுய கற்றல், குருட்டு மனப்பாடம் செய்து கற்றல், ரூட் லேர்னிங். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு தகவலோடு பார்ப்போம். தொடர்ந்து நம்மளோட சேனலில் இணைந்துருங்க. அனைத்து தகவலும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.